சாபமான முள்முடியை தலைமேலே ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தீர். ஆம், இந்த பூமி முள்ளையும் குறுக்கையும் முளைப்பித்தது, பூமி சபிக்கப்பட்டது. அந்த சாபத்தை தன் தலையின் மேல் சுமந்தார். தாகம் ஒரு சாபம், அதையும் அவர் ஏற்றுக்கொண்டார். அவமானம் ஒரு சாபம், அதையும் அவர் ஏற்றுக்கொண்டார். பாவம், அதையும் ஏற்றுக்கொண்டார். மரணம், அதையும் ஏற்றுக்கொண்டார். புறக்கணிப்பு, அதையும் ஏற்றுக்கொண்டார். நோய் நொடி எல்லாம் எல்லாம் கர்த்தர் ஏற்றுக்கொண்டார். அதான் வேதம் சொல்லுகிறது, நான் தாகமா இருக்கிறேன் என்று. மனிதன் கர்த்தரை விட்டு விலகும் பொழுது ஒரு தாகம் வருகிறது பாருங்கள். உறவுகள் பிரியும் பொழுது இளைய குமாரன் தகப்பனுடைய அன்பை நினைத்து தாகத்தோடு எப்பொழுது என் அப்பாவிடம் நான் செல்லுவேன் என்று ஏங்கி தவித்தான். உலகத்தில் சம்பரமமாய் வாழ்ந்த அந்த ஐஸ்வர்யவான் அந்த நரக தீயில் கிடந்து தாகமா இருக்கிறேன் என்று சொன்னான். சிம்சோன் எதிரிகளை முறியடித்து விட்டு அந்த என்ன கோரி அந்த இடத்திலே அவன் சாகும் அளவுக்கு ஒரு தாகம் வந்தது. கர்த்தரை நோக்கி அவன் ஜெபித்தான். கர்த்தர் அவனுக்கு தாகத்தை தீர்க்க அந்த பள்ளத்தாக்கை பிளந்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திற்கு செல்லும் பொழுது தாகத்தால் அவர்கள் மடிய நேரிட்ட பொழுது தேவன் கண் மலையை பிளந்தவர்கள் தண்ணீரை பொங்க பண்ணி அவர்களுக்கு தாகம் தீர்த்தார். சமாரிய பெண் தாகத்தோடு அந்த கிணற்றண்டைக்கு வந்த பொழுது, நான் யார், உன்னோடு பேசுகிறவர் யார் என்று நீ அறிந்தால் ஜீவ தண்ணீரை அவரிடம் நீயே கேட்டிருப்பாய் என்று ஆண்டவர் சொன்னார். இன்றைக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவன் ஒரு காலம் தாகமடையான். நான் கொடுக்கக்கூடிய ரட்சிப்பை, நான் கொடுக்கக்கூடிய சமாதானத்தை, நான் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை, நான் கொடுக்கக்கூடிய சந்தோஷத்தை பெற்றுக் கொள்ளுகிறவன் அவனுக்கு வேறு ஒன்று தேவைப்படாது. வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 23, என் மேய்ப்பராக கர்த்தரே இருக்கிறார், நான் தாழ்ச்சியை அடைய மாட்டேன், ஒரு நன்மையும் எனக்கு குறைவுபடாது என்று சொல்லுகிறான். ஆண்டவர் இயேசு உங்கள் வாழ்க்கையில் வரும் பொழுது உங்கள் எல்லா தாகத்தையும் அவர் தீர்ப்பார். எவ்வளவு பாட்டிலாக மதுவை குடித்தாலும், என்ன பணத்தை சம்பாதித்தாலும், வயல்களை நிலங்களை வாங்கி போட்டாலும், என்னதான் பண்ணினாலும் மனிதனுக்கு தாகம் அடங்கவில்லை. காரணம், சகேவினுடைய வாழ்க்கையிலே பணம் இருந்தது, ஆனால் அவன் தாகம் தீரவில்லை. இயேசுவிடம் வந்த பொழுது இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று ஆண்டவர் சொன்னார். இன்னைக்கு உங்கள் வீடு நிறைவாக வேண்டும், உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக வேண்டும், மெய்யான சமாதானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அந்த தாகத்தை தீர்க்க இயேசு ஒருவரால் தான் முடியும். அன்பானவர்களை, தாகமுள்ளவன் ஜீவ தண்ணீர் அண்டைக்கு வர கடவன், இலவசமாய் பெற்றுக்கொள்ள கடவன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆம், நம்முடைய ஆண்டவர் சிலுவையிலே தாகத்தோடு இருந்தார்.